ஹாய், இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். தமிழ் வழியாக எளிய முறையில் அரபி பேச கற்றுக்கொள்வது எவ்வாறு என்பது பற்றி 50க்கு மேற்பட்ட பல வீடியோ தொகுப்புகளை எனது இந்த டெய்லி கல்ஃப் தமிழ் யூடியூப் பக்கத்தினூடாக பதிவேற்றியிருக்கின்றேன். அரபி பேச ஆர்வமாய் உள்ளோர் அதனை பார்த்து பிரயோசனம் அடைவதோடு, அரபி தெரியாமல் அரபு நாடுகளில் அவதிப்படும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய வீடியோவில் ஹவுஸ் டிரைவராக வேலைக்கு வர இருப்பவர்கள், அல்லது புதிதாக வந்து இருப்பவர்கள், அல்லது இங்கு வந்து 1-2 வருடங்கள் கழித்தும் அரபு தெரியாமல் பல சிரமங்களை எதிர்கொள்பவர்கள் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் பிரயோசனம் அடைவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. வாருங்கள், பாடத்திற்குள் போகலாம். முதலில் ஒரு அரபியை சந்திக்கின்ற பொழுதோ, உங்களது கஃபீலை சந்திக்கின்ற பொழுதோ, அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா என்று சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக அவர் வலைக்கும் அஸ்ஸலாம் என்று கூறி, கெஃப்ஹாலக் எப்படி சுகம் என்று கேட்பார். கெஃப்ஹாலக் எப்படி சுகம் என்று கேட்பார். அதற்கு நீங்கள் அல்ஹம்துலில்லா கோயிஸ் அப்படின்றாலும் சரி, அல்லது ஜெயின் அல்ஹம்துலில்லா என்றால் போதும். இதிலிருந்து தான் உங்களோட கஃபீல் உங்களோட பாபா உங்களோட பேச ஆரம்பிக்க போகிறாரு. நான் எழுத்துக்களை குறைச்சி உதாரணங்களை சொல்கிறேன், அவர் எப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னு சொல்லி. அவர் முதல்ல அவங்ககிட்ட கேட்குற கேள்வி அந்த சவாக் அப்படின்ட்டு சொன்னால், நீங்கள் ஒரு டிரைவரா அப்படின்ட்டு சொல்லி கேட்குறது தான். அதற்கு நீங்கள் பதில் சொல்லணும் எப்படின்னு சொன்னால், ஐவா பாபா அன சவாக், ஓம் பாபா நான் டிரைவர் அப்படின்ட்டு சொல்லி. திரும்ப அவர் அடுத்த கேள்வி வரைக்கும் உங்களோட அனுபவத்தை கேட்குறதுக்காக வேண்டி கம்சனா சவுதி அப்படின்னு சொல்லி கேட்பார். கம்சனா சவுதியா அப்படின்னு சொன்னால், எத்தனை வருஷம் சவுதியில் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. அதற்கு நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தீங்களோ, அல்லது புதுசாக வந்திருந்தால் அன ஜதீத் பாபா அதான் அவ்வல் மர்ரா அப்படின்ட்டு சொல்லணும். நான் புதுசு, ஜதீதுன்னு சொன்னால் நான் புதுசு, அவ்வல் மர்ராண்டா முதல் தடவையாக வாரன். அப்படி இல்லாட்டி நீங்கள் முதல் இருந்திருந்தால் ஆனால் அவ்வல் இதுனின் ஷனா சவுதியா பாபா ஆனால் சுகுல் சரிக்கா அப்படின்னு சொல்லணும். நான் முதல் 2 வருஷம் இருந்தேன், நான் கம்பெனியில் வேலை செஞ்சேன், நான் அங்கே வேலை செஞ்சேன், இங்கே வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லலாம். இன்தஃபி ருக்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டால், உனக்கிட்ட லைசன்ஸ் இருக்குதா? உங்கள்கிட்ட அப்படி இருந்தால் ஐவா பாபா அனஃபி ருக்ஸா அப்படின்ட்டு சொல்லணும். அப்படி உங்கள்கிட்ட இல்லாட்டி வல்லானா மாஃபி பாபா அஷன் அன ஜதீத், என்னகிட்ட இல்லை பாபா, ஏனென்றால் அஷன் அப்படின்னு சொன்னால் ஏனென்றால் என்பதன் பொருள். அஷன் அன ஜதீத் ஏனென்றால் நான் புதுசு. இதிலிருந்து தான் நான் உங்களோட கஃபீலா அல்லது உங்களோட பாபாவா அல்லது உங்களோட நண்பனாக இருந்து நிறைய விளக்கங்களை, நிறைய அரபிக் வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முதலாக வார ஒரு டிரைவருக்கு என்னென்ன விடயங்கள் அரபியில் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தாரேன். இந்த இக்தர் ஷூக் அப்படின்னு சொன்னால், உங்களால் ட்ரைவ் பண்ண முடியுமா, உங்களால் கார் ஓட்ட முடியுமா, இந்த இக்தர் ஷூக் உங்களால் கார் ஓட இயலுமா அப்படின்ட்டு சொல்லி கேட்பார். அதுக்கு நீங்கள் அப்படி உங்களால் ஓட இயலும் அப்படின்ட்டு சொன்னால், ஐவா பாபா அன இக்தர் ஷூக், ஓம் என்னால் கார் ஓட்ட இயலும், ஐவா பாபா அன இக்தர் அப்படின்ட்டு சொல்கிறது முடியும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு. அது மாதிரி மா இக்தர் அப்படின்ட்டு சொன்னால் என்னால் முடியாது, மா இக்தர் என்னால் முடியாது, அல்ஹின் மா இக்தர் ஷூக் என்னால் இப்போ கார் ஓட்ட இயலாது, அஷன் அன ஜதீத் இப்போ நான் கொஞ்சம் புதுசு. நீங்கள் போய் கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொன்னால் தான் அவர் உங்களை ஓட செல்வார். அப்படி நீங்கள் தெரியாண்டு சொன்னால் அவர் ஓடி உங்களுக்கு காட்டுவார் எப்படி ஓடணும்னு சொல்லி. இப்போ உங்கள்கிட்ட கஃபீல் சொல்லுவார், அனா ஒர்ரிக் கேஃப் சூக், அனா நான் ஒர்ரிக் அப்படின்ட்டு சொன்னால் காட்டுறேன்,
எப்படி ஓடணும்னு ஓடி காட்டுறேன். அனா ஒர்ரிக் கேஃப் சூக். உங்களுக்கு தெரியும் கேஃப் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி, சூக்னு சொல்லி சொன்னால் டிரைவ். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அனா ஒர்ரிக் கேஃப் சூக், நான் உனக்கு எப்படி ஓடணுங்கிறத சொல்லித்தாரேன், நான் ஓட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு நீங்கள் ஓகே தையப் பாபா அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி. இனி இதிலிருந்து நீங்கள் கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. இனி வர போகிறதுகளை உதாரணங்களை குறைச்சி அதனுடைய பேர்களை மட்டும் அரபியில் சுருக்கமாக எப்படி சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தாரேன். உதாரணமாக சிக்னலுக்கு என்ன சொல்கிற, இடது பக்கம் போ, வலது பக்கம் போ, யூட்டன் அடிச்சுக்கிட்டு வா, டிராஃபிக் அறிக்கை சரியான, அடுத்தது எக்ஸிடெண்ட்டுக்கு என்ன சொல்லி சொல்கிற, டிராஃபிக்கு என்னென்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கங்களை இந்த வீடியோவில் முழுசாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இனி உதாரணங்கள் வராது, அதுக்குரிய பேர்கள் மட்டும் வரும். யா அல்லாஹ் சுகுல் செய்யாரா, காரை ஸ்டார்ட் பண்ணு. யா அல்லாஹ் சுகுல் செய்யாரா, காரை ஸ்டார்ட் பண்ணு. ரோஹ் சீதா பாதின் எமீன், ரோஹ் சீதா பாதின் எமீன் அப்படின்னா நேராக போய் வலது பக்கம் திரும்பு, நேராக போய் வலது பக்கம் திரும்பு. அதே மாதிரி தான் ரோசீதா பாதின் எசார், ரோசீதா பாதின் எசார், நேராக போய் இடது பக்கம் திரும்பு, நேராக போய் இடது பக்கம் திரும்பு. ஷோட்டா சொல்லுவாங்க லெஃபக் எசார், இடது பக்கம் திரும்பு. மர்ரா ஜஹ்மா, வாகன நெரிசல் அறிக்கை அப்படிங்கிறத, டிராஃபிக் அறிக்கைங்கிறத மர்ரா ஜஹ்மா, மர்ரா ஜஹ்மா. அனா இந்தல் இஷாரா, அனா இந்தல் இஷாரா, அனான்னு சொல்லி சொன்ன நான், இந்தல் இஷாரா அப்படிங்கிறது சிக்னலில் நிற்கிறேன், சிக்னலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத அனா இந்தல் இஷாரா, இஷாராங்கிறது சிக்னல். அதே மாதிரி சாரா அப்படின்னு சொல்லி சொன்னால் உள் விதிகளை குறிக்கும், சாராங்கிறது உள்ளொழுங்குகளை குறிக்கும். இசாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறது சிக்னலை குறிக்கும். ஆனால் இந்த இஷாரா நான் சிக்னலில் நிற்கிறேன். அனா ஃபி தரீக், நான் வந்து கிரிக்கிறேன். அனா ஃபி தரீக், நான் வந்து கொண்டிருக்கிறேன். இதில் தொடர்ச்சி வீடியோவை அடுத்த வீடியோவில் பாருங்கள்.